கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த ஆடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி இருக்கிறார். இந்த 7வது மாதத்திற்குள்ளே நம்மை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், பரிபூரண நன்மையை ஆண்டவர் நமக்கு இந்த 7வது மாதத்திலே கொடுக்க போகிறார். ஆமென். பரிபூர்ணமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர். அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் நிச்சயமா ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு, யூதா குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தையில ஒன்றும் தவறி போகல, எல்லாம் நிறைவேறிற்று. அதே போல இந்த மாதத்துல கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற போகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அளவில்லாமல் இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க கடந்து வந்த பாதைகளிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு வெறுமையான பாதையில நீங்க கடந்து வந்திருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கூட எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையில பல தோல்விகள், பல தடைகளை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். கையின் பிரயாசத்திலே நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ளாம முடியாம இருக்கலாம். வருகிற வருமானம் எல்லாம் பலவிதமான வீணான செலவுகள், மருத்துவ செலவுகள் நிமித்தமாய் உங்களுடைய வருமானங்கள் எல்லாம் வீணான ஒரு நிலையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். சரீரத்திலே பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த மாதத்திலே மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதத்துக்குள்ளே நீங்க கடந்து சொல்லும் போது, இந்த மாதத்திலாவது எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து சோர்ந்து போய் ஒருவேளை வந்திருக்கலாம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி இந்த மாதத்திலே ஒரு பரிபூரணமான ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பரிபூரணமான சுகத்தை கொடுக்க போகிறார். பரிபூரணமான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எந்தெந்த இடங்களெல்லாம் நீங்கள் வெறுமையாக்கப்பட்டு நிற்கிறீர்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஒரு பரிபூரணத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பரிபூரண நன்மை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே 2 காரியங்களை அங்கு நமக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், முதலாவது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவர் வழிகளில் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம, அவர் வழியில நடக்காம நம்ம விருப்பம் போல வாழ்வோம் என்றால் எந்த ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அதானே சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 128 1, 2 வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் கட்டளையிடுவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 26:12 நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறதா பார்க்கிறோம். ஈசாக்கின் நாட்களிலே ஒரு பஞ்சம் வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கோடு ஆண்டவர் தரிசனத்திலே பேசுகிறார். ஈசாக்கு அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் எந்த இடத்துல இருக்க சொன்னாரோ அதே இடத்திலே அங்க குடியிருக்கிறார். அவரு அந்த பஞ்ச காலத்திலே அவர் தேசத்திலே விதை விதைக்கும் போது கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு பலன் அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. அந்த தேசம் பஞ்சத்தினால் வாடி தவிக்கும் பொழுதும் ஈசாக்குடைய குடும்பத்தை, ஈசாக்குடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்றால் 100 மடங்கு பலன். அதாவது எந்த ஒரு குறையும் அந்த வீட்டுல அவங்களுக்கு இல்லை.
சரீர சரீர சுகம் அவர்களுக்கு நிறைவா இருக்கிறது, வீட்டுல ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவா இருக்கிறது. அவங்க எல்லைகள் எல்லாவற்றிலுமே பார்க்கும் பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பரிபூர்ண நன்மையை அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி கொள்ளுகிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறாரு. ஆண்டவருடைய வழியில அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வழியில நடப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை எதிர்பார்க்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஓடுகிற ஒரு ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அநேக நேரத்துல நம்ம ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறது இல்ல. கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யறது இல்ல. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போயிடும். நம்ம செய்யற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது நம்ம ஜெபிக்கிறத நம்ம விட்டுறோம், ஆண்டவரை தேடுறத நம்ம விட்டுறோம். நம்ம பிரச்சனைகளையே நம்ம பார்த்து பார்த்து சோர்ந்து போய் நம்ம நாட்களை நம்ம கடக்கிறோம். நம்ம ஜெப வாழ்க்கையில ஒரு நாள் குறைஞ்சு போயிடவே கூடாது. ஆண்டவரை தேடுறதுல, அவருக்கு கொடுக்கறதுல, பரிசுத்தமாய் வாழுகிறதுல நம்ம ஒரு நாள் குறைபட்டு போகவே கூடாது. அதிகாலையில எழுந்து நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போராடி ஜெபிக்கணும். வீட்டுல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய எல்லைகளில சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தணும். கர்த்தர் விரும்பாத காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம எல்லைக்குள்ள இருக்குன்னா, அது கர்த்தர் விரும்புகிறபடி, ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாசஸ்தலமாய் நம்ம வீடை நம்ம மாற்றணும். சங்கீதம் 132 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்புகிறார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, நம்ம வீட்டுல ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிறார், என் வீட்டுல ஆண்டவர் இருக்கிறார், என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம அவரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை விட்டு நம்ம ஒரு நாள் பின்வாங்கி போகவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பின்வாங்கி போவோம் என்றால் அந்த ஆத்மா மேல தேவன் பிரியமா இருக்கவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்க போகக்கூடாது. அவருடைய பாதத்தை நம்ம இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம கர்த்தரை தேடுறவங்களா இருக்கணும். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு நாள் அது குறைபட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறபடி வாழ நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த 7வது மாதத்துல ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் நம்முடைய வீடுகளில, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பங்களில வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. தடைகள் எல்லாம் உடைகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிபூரணமான நன்மையை ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுக்க போகிறார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பார், நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை ஆண்டவர் திறப்பார், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த ஆசீர்வாதத்தை இந்த 7வது மாதத்துல நமக்கு ஆண்டவர் நிச்சயமா கொடுக்க போகிறார். பரிபூர்ண நன்மை வரும்போது வீட்டுல எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆசீர்வாதமான மழை நம்ம குடும்பத்திலே ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையில சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா, கடன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றுவார். கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பரிபூரண நன்மை வரும்போது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா வெறுமையான சூழ்நிலைகளும் மாறி போகிறத நீங்க பாப்பீங்க. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 7வது மாதத்திலே கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த 7வது மாதத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆடியோவை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா விதமான வெறுமையான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அப்பா, பரிபூரணமான நன்மையை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. அப்பா ஆண்டவரே,
தகப்பனே, எல்லா சோர்வுகள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக, எல்லா அந்தகார வல்லமைகள், சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி போகும்படியா நான் கட்டளையிடுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடக்கி போடுவீராக. எல்லா வியாதி கட்டுகள் அவர்களை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, சரீரத்திலே நல்ல சுகத்தை கொடுப்பீராக. நீண்ட நாட்களாக பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நம்முடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்திலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீ சொன்னீரே, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. அவர்களுடைய வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் அவர்களுடைய வீடுகளை விட்டு விலகி போவதாக தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே சமாதானம் இறங்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. மெடிக்கல் ரிப்போர்ட்ல மாற்றங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள் உடையட்டும். பிள்ளைகள் படிக்க முடியாம இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. நல்ல படிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. திருமண தடைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கற்ப தடைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. நல்ல செய்திகளை கர்த்தர் கொடுப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, நன்மைகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். வீடுகளுக்குள்ள ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளும் ஜெபிக்கிற வீடாய் மாறட்டும், துதிக்கிற வீடாய் மாறட்டும், தேவன் வாசம் பண்ணுகிற வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எல்லைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வருமானங்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. வீணான மருத்துவ செலவுகள் இனி வரவே கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு வியாதியின் நிமித்தமாய் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. டாக்டர் சொன்ன வார்த்தையின் மூலமாய் பயந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நீர் வார்த்தையை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையை இழந்து சோர்ந்து போயிருக்கிற மகளுக்கு ஹல்லேலூயா நீர் சொல்லுகிறீர், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. 7வது மாதத்திலே ஆண்டவரே, எல்லா தடைபட்ட ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் திரும்ப கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாரென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னோட இருக்கிற ஜனங்கள் என் கிரியை காண்பார்கள். நான் உன்னோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே நீர் ஆண்டவரே ஒரு பரிபூர்ணமான நன்மையை கொடுத்து 7வது மாதத்தை பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து நீர் அவர்களை ஆண்டவரே மகிழ்ச்சியாக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி. எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய சமாதானம் இறங்கட்டும் அப்பா. ஆவியானவருடைய ஆளுகை குடும்பங்களிலே வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா மந்திர தந்திர கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அக்கினியிலே சுட்டெரிச்சு போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிற ஆயுதங்கள், வீடுகளுக்குள்ளே வருகிற சண்டைகள், யுத்தம் பண்ணுகிற ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போடுவீராக. வில்லை ஒடிக்கிறவரே, ஈட்டிய முறிக்கிறவரே, ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, இவர்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென்.